முதலில் சென்னையிலிருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாயாவதி. தற்போது நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிருந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போது கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் அப்ரஹாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்பொழுது சென்னைக்கு சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை காலையில் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளை ஒட்டி கரையை கடக்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது சென்னைக்கு 490 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளை ஒட்டி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் நாளை கரையை கடக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவிழந்து நாளை புதுச்சேரிக்கு மிக அருகில் கடக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக எண்ணூர், கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, பட்டினம்பாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே மழை பெய்திருக்கிறது. தற்பொழுது சென்னையை பொறுத்தவரையில் குளிர்ந்த காற்றுடன் பலத்த காற்றுடன் குளிர்ந்த சூழலானது சென்னையில் நிலவி வருகிறது. நாளை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடக்கக்கூடிய நிலையில் நாளை முதல் 4 நாட்களுக்கு சென்னையில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அப்ரஹாம், சென்னையிலிருந்து செய்தியாளர் மாயாவதி வழங்கிய வானிலை தகவல்களை கேட்டோம். அடுத்ததாக செங்கல்பட்டிலிருந்து அருண்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருண்குமார். அங்க இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் குறித்து பதிவு பண்ணுங்க. கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது பேகன் புயலாக உருவாகியுள்ளது. காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. புதியதாக உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமாக புயலாக உருவாகியுள்ள இந்த புயலானது காரைக்காலில் இருந்து சென்னைக்கு இடையே புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை மற்றும் கனமழையானது பெய்து இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், மாமல்லபுரம், திருக்கலிகுன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக இரவு மழையானது பெய்தது. தற்போது பெய்து கொண்டு இருக்கிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த செங்கல்பட்டு மாவட்டம் என்பது கடலோரம் இருக்கக்கூடிய பொழுது கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு மேலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கடலிற்கு படகுகளை கடலோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்பது விவசாயிகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக உள்ளது. இதனால் தற்பொழுது பருவமழையானது பெய்த வருகிற காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் தற்பொழுது விவசாயம் செய்யும் பணிகளும் இப்பகுதியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கின தகவல்களை தற்போது கேட்டோம். அடுத்ததாக விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோபிநாத். தற்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் என அது குறித்ததான தகவல்களை பதிவு பண்ணுங்க. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வரை தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருவாரூர் உட்பட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்த நிலையில் அன்று திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது.
குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு இருந்த போதில் அங்கு பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் முற்றிலும் பாதிப்பு அடைந்தது. மேலும் தற்போது வரை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே பகுதியில் நீடிப்பதால் திருவாரூர் உட்பட 6 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் அறிக்கை இந்திய வானிலை மையத்தின் சார்பாக விடப்பட்டது. ஆனால் தற்போது வரை திருவாரூர் மாவட்டத்தில் எந்த பகுதியிலுமே மழைப்பொழிவு என்பது இல்லாமல் இருந்து வருகிறது. அதனால் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல் பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதலே லேசான காற்று என்பது பல்வேறு பகுதிகளில் வீசி வருகிறது. மேலும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது என்னவென்றால் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேர்களை திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் ஜெய்வின் வழங்கின தகவல்களை கேட்டோம். அடுத்ததாக கடலூரில் இருந்து பார்த்தசாரதி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பார்த்தசாரதி, தற்போது அங்க இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் என அது குறித்ததான தகவல்களை பதிவு பண்ணுங்க. காரணமாக தற்போது 6 மாவட்டங்களுக்கு அலர்ட் கடலூர் மாவட்டத்துக்கு அலர்ட் விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அறிவித்தார். அதே போன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்று தேர்வு ரத்தாகி இருக்கிறது. அடுத்த தேதி குறிப்பிடும் வரை தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என அறிவித்திருந்தார்கள். அதே போன்று கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் சுற்றுலா தலமானது இன்று மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் தற்போது வரை கடல் சீற்றங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதி கடலூர் சில்வர் பீச். இங்கே இருக்கக்கூடியது பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கடலில் யாரும் செல்ஃபி எடுக்கக்கூடாது, ஆற்று கரையோரங்களில் எடுக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்தால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கடலூரில் 6வது நாளாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. அவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதே போன்று விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. அந்த கணக்கெடுக்கும்படி 30ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினத்திலிருந்து கள நிலவரத்தை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், தற்போது புயலானது உருவெற்றிருக்கிறது. தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கிடக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக காரைக்காலிலிருந்து சென்னைக்கு இடையே கரையை கிடக்கும் என ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இதன் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் என்பது அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மிகாமல் மழை பொழியும் என்ற ஒரு அறிவிப்பானது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையின் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகை, வேதாரண்யம், கீழ்வேலூர், திருக்கோலை சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 105 வீடுகளும் பகுதியாக சேதமடைந்துள்ளது. 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது. அதேபோல் கால்நடைகளையும் பார்த்தோமென்றால் சுமார் 47 கால்நடைகள் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது உள்ள நிலவரப்படி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கியுள்ளனர். அதாவது தற்போது உள்ள சூழலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் வெயிலின் தாக்கம் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலானது நிலவியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது என்று குறிப்பிடலாம். குறிப்பாக 10 மணிக்கு மேல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட பல்வேறு மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் தற்போது உள்ள சூழல் பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் தகவலை கேட்டும். அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து எமது செய்தியாளர் கமலக்கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கமலக்கண்ணன், தற்போது அங்க இருக்கக்கூடிய வானிலை கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழை கடந்த செவ்வாய்க்கிழமை அதனுடைய தாக்கத்தை அதிகரித்து பலத்த மழை பெய்து வந்தது. அன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் ரெட் அலர்ட் தொடர்ந்ததால் புதன்கிழமையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அன்று புதன்கிழமை மாலை ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதன் காரணமாக மழை எதுவும் பெய்யாதனால நேற்று வழக்கம் போல் பள்ளி கல்லூரி வழக்கம் போல் இயங்கின. இதன் காரணமாக நேற்று திடீரென்று நேற்று மாலை
இன்னும் 2 தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் இதில் துரிதமாக செயல்பட்டு பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இன்று நேற்று 24 மணி நேரத்தில், நேற்று முதல் இன்று வரை 24 மணி நேரத்தில் சுமார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5 மில்லிமீட்டர் மழையே பெய்துள்ளது. இதுவரை மழை பெய்யவில்லை, மேகம் வானமூட்டத்துடன் காணப்படுகிறது. இருந்தாலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதன் காரணமாக இன்று மாலை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமங்களுக்கு இடையே இன்னும் அச்சம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக யாரும் மீன்பிடிக்க யாரும் செல்லவில்லை. சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவ ஊழியர்கள் இதுவரையும் மீன்பிடி கடலுக்கு செல்லவில்லை. இதனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கவனமாக மக்கள் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மின்கம்பம் விழுந்தாலோ மரங்கள் விழுந்தாலோ உடனடியாக ஹெல்ப்லைன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து எமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கின தகவல் கேட்டும். அடுத்ததாக விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோபிநாத், தற்போது வானிலை நிலவரம் என கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணும். விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடியே காணப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் மீனவர்களுடைய படகுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் பாதுகாப்பான இடத்துல கரையோரத்தில் மீனவர்கள் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முகாமில் பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் பெய்த பொழுது முகாமில் தங்க வைப்பதற்கான பல்வேறு இடங்களில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிக மழை பெய்யும் பேரிடர் மேலாண்மை குழு சார்பிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பணிகளுக்காக பேரிடர் மேலாண்மை குழு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறதுக்காக தயார் நிலையில் உள்ளன. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்று காரணமாக இன்று 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மீன்பிடிக்க. தொடர்ந்து இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் புயல் கரையை கறக்கும் என வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டை திரும்பப்படும் என சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் விழுப்புரம் மற்றும் சென்னை ஆகிய 2 இடங்களில் தான் இந்த புயல் கரையை கறக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை நிலவரத்தின் லேட்டஸ்ட் தகவல்களை எமது செய்தியாளர்கள் நேரலையில் வழங்க கேட்டோம். இது மீண்டும் இது குறித்தான அண்மை தகவலுக்கு இணைந்தீர்கள் சத்தியம் செய்திகளோடு.